வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புளியோதரை சாதம் செய்வோம் இல்லையா, அதுக்கான சாரை எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கெடாது. நம்ம சாதம் மட்டும் வடித்து அதை கிண்டிக்கிட்டு நம்ம ஏதாச்சும் பிக்னிக் அது மாதிரி போகிறது எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை முதல் நாள் சாதம் மிஞ்சிருச்சுனாலும் அதை கிளறி வச்சு அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம். ஸோ இது இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், இது பெரிய நெல் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது கருப்பு புளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நார்மல் புளியோட அந்த நாட்டு புளி, இந்த கருப்பு புளி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதுக்கு இப்போக்கி நம்ம கொஞ்சமாக உப்பு, அதாவது நம்ம இந்த சாருக்கு ஃபுல் அளவு உப்பு போட்டு நம்ம தெரியாது நம்மளுக்கு. அது நீங்கள் கலந்து பார்க்குறப்ப நம்ம கலக்கிறப்ப தான் தெரியும். ஸோ இப்போக்கி இதில் சாறுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இது நம்ம ஒரு நினைகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா அப்புறம் நமக்கு புளியோதரை இது செய்கிறதுக்கு இதாக இருக்கும், தண்ணியாகிடும். ஸோ இது நினைகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்துக்கோங்க நினைதான்னு நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 3/4 டம்ளர் வச்சுக்கோங்க, போதும். இதை நல்லா இதே நீங்கள் சுடுதண்ணி, லைட்டாக சுடுதண்ணியில் கூட நம்ம லைட்டாக கொதிக்க வச்சு கூட இதை நம்ம போட்டுக்கலாம். இது பழைய புளிங்கிறதால சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ நம்ம நீங்கள் வாங்குகிற வெள்ளை புளியாக இருக்கும் இல்லையா, ஸோ அது புது புளி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கரையாது. அது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணி, ரொம்ப கொதிக்க வைக்காமல் ஒரு லைட் சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும். இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நார்மல் தண்ணியிலே இந்த கருப்பு புளிங்கிறது, பழைய புளி நல்லா கரைஞ்சிரும். இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், புளி நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இது தாளிக்கிறது என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது. நம்ம புளியை ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா தாளிச்சிட்டு நம்ம கெட்டியாக்க வேண்டியதுதான். இதுக்கு தாளிக்க கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கடலை, பச்சைக்கடலை தான். அதை நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து வரமிளகாய். இது பெருசாக இருக்கிறத நான் 4 எடுத்திருக்கேன். அந்த புளிக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் காரமாக வேணுன்னா போட்டுக்கலாம். நம்ம உடச்சி தான் போட போகிறோம். அடுத்து கருவேப்பிலை. அடுத்து நம்ம உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். தேவைன்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது மொத்தம் 7 ஐட்டம். அது உப்பு இல்லைன்னா 6 ஐட்டம் வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமாக நல்லெண்ணெய் தான் இதில் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் நிறையா, ஏன்னா புளி ரொம்ப சூட்டை கலப்பலையா. ஸோ நல்லெண்ணெய் தாளிச்சிக்கணும். அதில் இது பச்சை கடலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணுன்னா எடுத்துக்கலாம். அளவு உங்களுக்கு டேஸ்ட்டை பொறுத்து. உங்களுக்கு நிறைய கடலை பிடிக்கும் அப்படின்னா நிறையா கடலை எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஐட்டம். இதை நம்ம அப்படியே தாளிக்க வேண்டியதான் ஈஸியாக. நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிச்சு. இதில் நல்லா நிறையா எண்ணெய் ஊற்றணும். இன்றைக்கி ஒரு இது ஊற்றிக்கலாம். போதும். இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டேன். அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிவப்பாக வரட்டும். வந்துருச்சு. இப்போ நம்ம கடலை போட்டுக்கலாம். கடலை போட்டாச்சு. இது நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. கடலை நல்லா சிவந்துருச்சு. இப்போ நம்ம வரமிளகா பிச்சு போட்டுடலாம். பிச்சு போட்டாச்சு. இதை நம்ம கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். கேட்டக்கூடாது. நம்ம கையாலே இப்படி புளிஞ்சு போட்டுக்கணும். ஏன்னா வடிகட்டினா வெறும் லைட் தண்ணி மட்டும் தான் வரும். நீங்கள் பார்த்து நான் சுத்தமான புளி, சுத்தம் பண்ணி தான் வச்சுருப்போம் புளி. அதனால் நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிக்க போது இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். கல் உப்போ நைஸ் உப்போ உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். கெட்டியாக முன்னாடியே போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்துக்கு தேவைப்படும் இல்லையா. இல்லை நீங்கள் கிளறப்ப சாதத்துலேயே போட்டுக்கிட்டனாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்க மாதிரி போட்டுக்கிட்டா நம்ம சாதத்தில் கிளறப்ப கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக அதுக்கு டேஸ்ட் பார்த்துட்டேன். இப்போ நம்ம நல்லா கெட்டியாகணும். எண்ணெய்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் இல்லையா, ஒரு கரண்டி, பெரிய கரண்டி ஃபுல்லாக. அதெல்லாம் கக்கி வெளியில் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாச்சுன்னா கருகிடும். ஃபுல் ஃப்ளேம் வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதை நல்லா கெட்டியாகிற வரையும், அந்த எண்ணெய் வெளியில் கக்குற வரையும் கிண்ட வேண்டியதில் இடையில சும்மா கிண்டிக்கலாம். நான் அடியில் பிடிக்காது. பட் எதுக்கும் கொஞ்சம் இதுக்கு கிண்டி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். கெட்டி ஆகட்டும். இல்லை கிளறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப புளிப்பாகிடும். ஸோ அந்த சாதத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு மிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுறப்ப கொஞ்சமாக பார்த்துக்கணும். இது மொத்தமாக ஊற்றி நம்மளுக்கு பார்த்துடக்கூடாது. சாதம் நல்லா பொலன்னு வச்சுக்கணும். நம்ம கெட்டி ஆயிடாமல் குழஞ்சி போயிடாமல் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம சாதம் பொல வடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அது
இது கெட்டியாகிற வரையும் புளியோதரை கெட்டியாகிற நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு, ஏன்னா இன்னும் பொலபொலன்னு இருந்தால் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியை ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனில் சும்மா அதை வந்து அந்த கொஞ்சம் எண்ணெய் பதம் அதில் இருக்கிற மாதிரி, ஏன்னா பிசு பிசுன்னு சாதம் இருக்கு இல்லையா, ஸோ லைட்டாக எண்ணெய் பதம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சாதத்தை ஆற வச்சுட்டு இதில் கிண்டிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பாருங்கள், தெரியுதா? ஸோ இன்னும் கொஞ்சமாக இருந்தால் நிப்பாட்டிடலாம். பயங்கர கெட்டியாக இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கிறதா இன்னும் கொஞ்சம் கிட்ட எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மிதந்து வரும். எண்ணெய் நல்லா மிதந்து வருது, இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிடலாம். இது வந்து லைட்டாக ஆறட்டும், சுட சுடைக்கு நம்ம லைட்டாக ஆறட்டும். உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதி கூட டப்பாவில் போட்டு கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். வெளியிலே வச்சாலும் ஒன்றும் ஆகாது, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எண்ணெய் தனியாக வருது பார்த்திங்கன்னா, இது நான் முன்னாடி ஊற்றுனது. நீங்கள் சிம்மில் வைக்க வைக்க எல்லாம் கக்கிட்டு வந்துடும். இது நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதில் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி கிளறுக்கு எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். வீட்டிலே ரொம்ப சுவையானது, ரொம்ப ஈஸியானது. நம்ம இதுக்கு போய் நம்ம புளியோதரை கிரேவின்னு சொல்லிட்டு வெளில வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆறட்டும், ஆறினோடனே சாதத்தில் கிளறலாம். இதான் இப்போ போட்டேன் சாதத்தில். இப்போ நம்ம கிளறிடலாம், ஆறிடுச்சு. ஏன்னா நல்லா கிளறியாச்சு. இது நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். தேவைன்னா கூட இன்னும் நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா சாத்தில் எண்ணெய் லைட்டாக தெரியணும், அதுக்காக ரொம்ப அள்ளி ஊற்ற வேணாம். பட் வந்து சாத்தில் லைட்டாக நல்ல எண்ணெய் தெரிகிற அளவுக்கு இருக்கணும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிடுச்சு, ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.